ஹலோ ஆல், குட் மார்னிங். டிசம்பர் 20th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக உருவெடுத்துள்ளது உத்தரப்பிரதேஷ். அதாவது ஜிடிபியோட அடிப்படையில் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்தையும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. இதில் அதிக அளவில் ஜிடிபி பங்களிப்பு கொடுத்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா 15.7%, தென் ரெண்டாவது உத்தரப்பிரதேஷ் 9.2%. இதுக்கு முன்னாடி தமிழகம் தான் இருந்தது ரெண்டாவது இடத்துல. இப்போ தமிழ்நாட்டை முந்தைய வந்து இந்த உத்தரப்பிரதேஷ் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ தமிழ்நாடு 9.1% ஜிடிபி பங்களிப்போட மூன்றாவது இடத்துலையும், குஜராத் 8.2%, வெஸ்ட் பெங்கால் 7.5%ஓட ஐந்தாவது இடத்துலையும் இருக்குது. இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீடு மற்றும் பங்குச்சந்தை தொடர்பான போக்குகளை கண்காணித்து வரும் SOIC.in இவங்க தான் வந்துட்டு ஜிடிபியோட பங்களிப்பு அடிப்படையில் இந்திய மாநிலங்களை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. எதனால் வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து இவ்வளோ வேகமாக முன்னேறிடுச்சுன்னா, அவங்க நிறைய பொருளாதார சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இலக்கு 2027க்குள் அம்மாநில பொருளாதாரத்தை $1 trillion மாற்றுவதாக இலக்கு நிர்ணயித்துள்ளாங்க. 2027 $1 trillion. அதே போல் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் உத்தரப்பிரதேஷ் இதுக்கு முன்னாடி 14வது இடத்துல இருக்காங்க. பட் தற்பொழுது 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டு ரீஸ்டோர் மேங்க்ரூவ்ஸ் அஃபெக்டட் பை ஆயில் ஸ்பில் இன் எண்ணூர் ஏரியா. எண்ணூர் ஏரியாவில் இந்த மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தினால சிபிசிஎல் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எண்ணெய் கசிவுகள் வந்துட்டு எண்ணூர் துறைமுகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. இதில் இப்போ யாரும் வந்து முழு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, பசுமை தீர்ப்பாயமும் மாநில அரசு மத்திய அரசு எல்லாருமே இணைந்து அந்த எண்ணெய் கழிவுகள்லாம் அகற்றிட்டு அதில் உள்ள உயிரி சூழல் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. த என்விரான்மெண்டல் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் உள்ள மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட நிலைமையை வந்து நாங்கள் திருப்பியும் வந்துட்டு சரி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயில் ஸ்பில் வந்துட்டு முக்கியமாக எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா, பக்கிங்ஹாம் கேனல்லையும் கொசஸ்தலை ஆறு இருக்கு இல்லையா, இதுலேயும் வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுச்சு. தென் இன்னைக்கு பேப்பரில் நிறைய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. எடிட்டோரியல் பேஜில் உள்ள ஆர்டிக்கலில் அதில் இருந்த முக்கியமான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். தமிழிசை மூவர் இவங்க 3 பேரை பற்றி நம்ம சமச்சீர் புக்கில் கூட கொடுத்துருக்காங்க. மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அந்த சீசனில் உள்ள இந்த கீர்த்தனைகள் பாடியிருப்பாங்க இல்லையா, கர்நாடிக் இசைக்கு அதிகமாக பங்களிப்பு அளித்த கீர்த்தனைகள் வாசித்த ஒரு 3 பேரை பற்றி சொல்லியிருக்காங்க. முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர். இந்த அருணாச்சல கவிராயர் தான் வந்துட்டு மியூசிக்கல் ட்ராமா ஃபர்ஸ்ட் மியூசிக்கல் ட்ராமாவுக்கு வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. மியூசிக்கல் ட்ராமான்னு எழுதியிருக்கேன். மியூசிக்கல் ட்ராமா ஃபஸ்ட்டு வந்துட்டு ராம நாடகம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி முதல்ல தமிழில் கம்போஸ் பண்ண மியூசிக்கல் ட்ராமா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப ராமாயணம். இவங்க 3 பேரை பற்றி சமச்சீர் புக்லேயும் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் COP28 இதை பற்றி நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். COP28ல் வந்துட்டு நிறைய இலக்குகள் இருக்குது. முதல் இலக்கு வந்துட்டு இந்த எத்தனால் பேஸ்டு பெட்ரோல் இருக்குது. தென் பசுமை இல்ல வாயுக்களை வந்துட்டு குறைக்கணும். அதனால டெம்பரேச்சரை 1 degree Celsius தென் 2 degree Celsius வரைக்கும் குறைக்கணும்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று 2030க்குள்ளே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ள வளத்தை வந்துட்டு நம்ம 2 மடங்கு இல்லை 3 மடங்கு உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இலக்குகள் இருக்குது. அதில் இன்னொரு இலக்கு இதுதான், எத்தனால் பேஸ்டு பெட்ரோல். இதை வந்துட்டு 1.6% வரைக்கும் 2013-14 வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ 22-23 வந்து 11.8 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2025 வந்துட்டு இதோட ரேஞ்சை 20% வரைக்கும் உயர்த்தணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் 200 நாடுகள் பங்கேற்றிருந்தாலும் 100 நாடுகள் வரைக்கும் இதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க. தென் இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப அபாரகரமாக இருக்குது அப்படின்னு சர்வதேச நிதியம் வந்து பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் வந்துட்டு நிதி நிலைமை உலக நாடுகளிலேயே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் பயங்கரமான ஒரு பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் ஒரு முன்னேக்கு பார்வையால் பொருளாதார கொள்கை அப்புறம் சீர்திருத்தங்கள் இதனால் இந்தியாவோட வளர்ச்சி வந்து அபாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023-24 ஜிடிபியோட நடப்பு கணக்கு பற்றாக்குறை 1.8% அளவுக்கு மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 2024-25 ஜிடிபி 6.3% வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வளர்ச்சியை வந்து தக்க வைக்கிறதுக்கு இந்தியா வந்து அடிப்படை டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மற்றும் அரசின் திட்டங்களில் வந்துட்டு நிறைய கவனம் செலுத்துகிறாங்க. அதனால தான் அவங்க வந்துட்டு ரொம்ப வேகமாக வளர்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் குறிப்பிடத்தக்க ஆற்றலை வெளிப்படுத்த இன்னும் சீர்திருத்தங்கள் வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்
இன்னொரு டேட்டா இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறார்கள் வந்து அதாவது பிலோ 18 ஏஜுக்கு முன்னாடியே உள்ளவங்க வந்துட்டு 2 வீலர் இல்லை 4 வீலர் எடுத்து ரைட் பண்ணும்போது நிறைய ஆக்சிடென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. ஸோ அந்த டேட்டா வச்சு அதில் உள்ள சட்டங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க அதை தான் பார்க்குறோம். மோட்டார் வாகன சட்டத்தின்படி 18 வயதுக்கும் கீழே உள்ளவர்கள், அதாவது லைசன்ஸ் வாங்காமல் 18 வயதுக்கும் கீழே உள்ளவர்கள் வந்துட்டு வண்டி ஓட்டினாங்க இல்லை அந்த மாதிரி அது பிடிச்சாங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் பெனால்ட்டி போடுறதுக்கு 3 வருடங்கள் சிறை தண்டனை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுக்கு கிடையாது, அவங்களோட பெற்றோர்களுக்கோ இல்லை பாதுகாப்பாளர்களுக்கோ கிடைக்கும். தென் அவங்க வந்துட்டு 25 வயசு வரைக்கும் வந்துட்டு லைசன்ஸ் வாங்குறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இன்றைக்கி எடிட்டோரியல் பேஜில் உள்ள டேட்டா கொஞ்சம் பார்க்கலாம். தமிழ் ஹிந்துவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருகும் செயற்கை நுண்ணறிவும் அருகும் மானுட பொது நன்மை சிந்தனையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ வளர்ச்சி அதிகமாக அதாவது மனிதர்களோட பொது சிந்தனை வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து அச்சுறுத்தும் நெகிழி பிளாஸ்டிக்கோட இதை வச்சு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பூமியில் கொட்டப்படும் நெகிழி கழிவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. ஒரு ஆண்டுக்கு பெர் இயர் வந்துட்டு 350 மில்லியன் டன் வந்துட்டு நெகிழி கழிவு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் வந்துட்டு 350 மில்லியன் டன். ஸோ அதனால் பயங்கரமான ஒரு பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2050 கடலில் வந்துட்டு மீன்கள் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு பிளாஸ்டிக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். தென் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் 3.4 மில்லியன் டன் அளவுக்கு வந்துட்டு நெகிழியை உற்பத்தி செய்து இதில் 30% தான் மறுசுழற்சிக்கு அனுப்புகிறோம். மீதி எல்லாம் என்ன பண்ணுது, பொல்யூஷனாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3.4 மில்லியன் டன், அதில் 30% தான் நம்ம வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உலக அளவில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் 2000 லாரி அளவுக்கு நெகிழி கழிவுகள் வந்து கடல்லையும் ஆறுலேயும் நீர்நிலைகளில் கொட்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தாங்கன்னா, முற்றிலுமாக ஒழிப்பது இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. ஆனால் பயன்பாட்டை நீங்கள் நினச்சா குறைக்கலாம். பாலித்தீன் பேக்ஸு, ஸ்ட்ரா, அப்புறம் நெகிழி கோப்பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், இந்த மாதிரி தனிநபர் பயன்பாட்டுக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முற்றிலுமாக ஒழித்து அதற்கு மாற்று நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜீரோ மிஷன் இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎன் சொல்லியிருக்காங்க. இதில் பாலிமர் பயன்பாடு, ரசாயன உற்பத்தியை குறைத்தல், நெகிழி கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கொள்கைகள் போன்றவை இருக்குது. பட் இது எல்லாமே வந்துட்டு பேப்பரில் தான் இருக்குது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் 83% நெகிழி கழிவுகள் கடலில் கலப்புறதுக்கு வெறும் 20 நாடுகள் மட்டுமே காரணமாக இருக்கிற அந்த நாட்டோட மக்கள் தொகை, கழிவு மேலாண்மை இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தரம் வாய்ந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இந்தியா வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் ப்ரொடியூசரில் எத்தனாவது நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா 12வது இடத்தில் உள்ளது. அதாவது நெகிழி கழிவை தவறாக கையாளுது இல்லையா, இதை வந்துட்டு 12வது இடத்துல இருக்கும். முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து எடிட்டோரியல் பேஜில் உள்ள டேட்டாஸும் கொடுத்தாச்சு. நாளைக்கு வேறு ஒரு இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.